This video sponsored by BuyMode mobile app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பூசணிக்காய் அவரைக்கொட்டை வச்சு டிஷ் எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். பூசணிக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம், அவரைக்கொட்டை எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், வடகம், கருவேப்பிலை. நான் செக்கில் ஆன கல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலையும் வடகமும் போட்டுக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வடகம் நல்லா வெடிக்கட்டும். இப்போது பூண்டு வெங்காயத்தை நசுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன், உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொட்டையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொட்டை நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம காயை கொட்டிக்கலாம். காய் கொட்டியாச்சு. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வருது. இந்த டைமில் உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மஞ்சள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு சுட சுட இப்போ பூசணிக்காய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் வரகரிசி சாதமும் ஒயிட் அரிசி சாதமும் எடுத்து வச்சுருக்கிறேன். பூசணிக்காய்க்கு வரகரிசி சாதம் நல்லா இருக்குங்க. அதனால் நான் இது கொஞ்சம் அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.